வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுறேன். இந்த பதிவு செய்யறேன். ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா. இன்னைக்கு 8ஆம் தேதி என்ன படிச்சு என்ன எனக்கு மைண்ட்ல தோண வச்சு என்னமோ உட்காந்து டெய்லி எல்லார பத்தியும் நீ பேசிக்கிட்டு இருக்க, எல்லார பத்தியும் ஒரு தகவல் கொடுக்குற, கிரகங்களை பத்தி தகவல் கொடுக்குற, மற்ற எல்லா சாஸ்திரத்தை பத்தியும் பேசுற, ராகுகாலத்தை பத்தி பேசுற, மகண்டத்தை பத்தி பேசுற, கோரைகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, என்னை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க 8ஆம் தேதிக்காக இந்த தகவல் 8. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 8னுடைய அமைப்பே மேலிருந்து கீழாக அது அப்படியே அசைவு செய்து அப்படியே கீழே வந்து மறுபடியும் இப்படி வந்து இப்படி போய் மேலே ஏறும். அப்ப எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருப்பவர்களும் இந்த உழைப்பின் காரணமாக உழைச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஏற்படக்கூடிய சதியின் காரணமாக, பழியின் காரணமாக, சில சவுடித்தன வேலைகளால் இவள் இறங்கி போனாலும் இறங்கி போகும், அப்படியே போகும், கீழே போய் மறுபடியும் மேல ஒரு 8. உலகம் பூரா 8 இப்படி தானே போடுறோம், வேற மாதிரி போடுறோமா? அப்ப எவ்வளவு கீழே போனாலும் மறுபடியும் கீழே போன வேகத்துல மேல வந்து அந்த இடத்தை பூர்த்தி செய்து மேலே வந்து நின்று விடுவார்கள் என்பதுதான் 8க்குள்ள குணாதிசயமே. மிக அற்புதமான நம்பர். கடின உழைப்புக்கு சொந்தக்காரன். ஒரு கடை இருக்கு, ஒரு நிறுவனங்கள் இருக்கு, பெரிய அரசியல் கட்சி இருக்கு, சினிமா துறை இருக்கு, இல்ல எதை வேணா எடுத்துக்குங்க, எதை வேணா எடுத்துக்குங்க. இந்த நம்பர் கொண்ட ஆளை வந்து வச்சு ஒரு நிறுவனத்துல வேலை செய்ய வச்சாங்கன்னா போதும். இந்த தேதியில பிறந்த இந்த நபர் இந்த வேலையை செய்ய நம்மள்ட்ட வந்திருக்கார், ஊழியம் பண்ண வந்திருக்கிறார், நம்மள்ட்ட உழைக்க வந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் சினிமாவிலேயே நினைப்பார். இவர் வந்திருக்கார், நிச்சயமாக உங்களோடு பரிபூர்ணமா உங்கள்கிட்ட கோஆபரேட் பண்ணுவார், கடின உழைப்பு பண்ணுவார். உழைப்புக்கு அஞ்சவே மாட்டான் மனுஷன், உழைப்புக்கு அஞ்சவே மாட்டார். எவ்வளவு தடவை அந்த சினிமா ஷூட்டிங்ல வந்து திருப்பி ரீடேக் பண்ணாலும் சரிதான், 30 தடவை பண்ண கூட 30 தடவை சோர்வில்லாமல் திருப்பி நான் செய்யட்டுமா, திருப்பி கரெக்டா செஞ்சுட்டுமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி செய்யக்கூடிய நபர் தான் இந்த 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள். இது சாதாரணமா எல்லாராலையும் அனுபவித்து சுவீகரித்துக் கொண்டு இவர்களோடு பயணிக்க முடியாது. ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப ஓவர் பர்ஃபெக்ஷன் பீப்புள் 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள். இவர்கள் ரொம்ப ஓவர் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறதுனால இவர்கள் குடும்பத்துல பாத்தீங்கன்னா இவர்களுடைய மனைவிமார்கள் வந்து ஒரு சினிமாவுக்கு போகணும், ஒரு பண்டிகைக்கு போகணும், ஒரு விழாவுக்கு போகணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த நபரை வந்து கிளப்பி கொண்டு போறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கும். 6 மணிக்கு கிளம்ப வேண்டிய ப்ரோக்ராமுக்கு இருந்தாலும் என்ன பண்ணுவாருன்னு கேட்டா, காலையில 6 மணிக்கு கிளம்ப வேண்டிய ப்ரோக்ராமுக்கு 3 மணிக்கே எந்திரிச்சு என்னென்ன வேலை செய்யணுமோ அவ்வளவு வேலையும் செஞ்சு வச்சு குளிச்சு கிழிச்சு எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி கரெக்டா இவர் வந்து 5 மணிக்கு ரெடி ஆயிடுவார். லேடிஸ் கிளம்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவங்க வந்து இவர் எந்திரிக்கும் போது அவங்களால எந்திரிக்க முடியாது. முதல் நாள் பூரா வேலையை செஞ்சுட்டு ராத்திரி படுத்திருப்பாங்க, அவங்களால எந்திரிக்க முடியாது. அப்ப காலையில பாத்தீங்கன்னா இவர் 3 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு 4 மணி 4:30 மணியெல்லாம் ரெடி ஆயிடுவாரு 6 மணி ப்ரோக்ராமுக்கு. அவங்க அதுக்கப்புறம் ரெடி ஆகி எல்லாம் ஆகி வரத்துக்குள்ள இவர் இருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் கிளப்பி இப்ப வெளியில போவாங்க. அப்புறம் அதனுடைய தொடர்ச்சியாக என்ன அதனுடைய கண்டினியூட்டி என்னென்ன ஒர்க் இருக்கோ, எவ்வளவு ஒர்க் இருந்தாலும் அதை சோர்வில்லாமல் செய்யக்கூடிய ரொம்ப அற்புதமான நபர் தான் இவங்க. இவங்க வந்து கிடைக்கிறது ஒரு பாக்கியம்தான். ஆனா இவங்களுடைய ஓவர் பர்ஃபெக்ஷன் தான் வந்து மற்றவர்களை கொஞ்சம் துன்புறுத்துற மாதிரி தெரியும், உங்களை சிரமப்படுத்துவதை போல் தெரியும். ஆனால் உண்மை அதுவல்ல, உண்மையான உழைப்பாளிகள். இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஜோதிட சாஸ்திரத்துல முழுமையாக அந்த இதுல சொல்லப்படல,
இருந்தாலும் நான் கேட்டு அறிந்த வகையில், என்னுடைய வயதில் கேட்டு அறிந்த வகையில், கேள்விப்பட்ட வகையில், இந்த எண்ணில் பிறந்த நபர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்பார்கள். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு தடங்கல்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு என்ன வந்தாலும் சரி, மனுஷன் அத்தனையும் போட்டு பார்த்து அதுல ஏறி நடந்து வெற்றி கண்டு வெற்றி கொடி நாட்டிட்டேன்னு சொல்லி நிரூபணம் பண்ணக்கூடிய அற்புதமான நபர்கள். இவர்கள் உங்களுக்கு ஒரு பணியாட்களாக, உழைப்பாளிகளாக, உங்களுக்கு நன்மை பண்ணணும்ன்ற தொழில் எதுவா இருந்தாலும் சரி, நீங்க நாடி போற தொழில், ஒரு டாக்டர் இருந்தான்னு சொன்னா அவன் தான் ரொம்ப ஃபிட்டஸ்ட் டாக்டர். உங்களுக்கு ஒரு பெரிய துணி கடைக்கு போறீங்க, அந்த ஓனர் உங்களுக்கு 8ஆம் நம்பர்ல பிறந்தவன் சொன்னா அவர் தான் உங்களுக்கு ஃபிட்டஸ்ட். சாமானியமா நீங்க கன்வின்ஸ் ஆக கூட அவர் கன்வின்ஸ் ஆக மாட்டார். உங்களை முழுமையா திருப்திப்படுத்தி தான் வெளியில அனுப்புவார். அதே போல ஒரு டாக்டர் சொன்னா முழுமையா உங்களை திருப்திப்படுத்தி நீங்க சாட்டிஸ்பாக்சன் ஆனா தான் உங்களை விடுவார். இப்படி எந்த துறையா இருந்தாலும் சரி, அது ஜோதிட துறையா இருந்தாலும் சரி, 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள் உங்களுக்கு அமைந்து விட்டால் உங்களை போல பாக்கியசாலி யாருமே கிடையாது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு, 8னுடைய மாண்பையும் அதனுடைய சிறப்பையும் இன்றைய தினத்திலே பேச வேண்டும் என்ற, பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்கு தூண்டியதே அந்த 8ஆம் தேதி தான். இந்த 8ஆம் தேதி என்னை பேச வைத்தது. இந்த 8க்கும் சனி பகவானுக்கும் என்னுடைய பரிபூர்ணமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவை. நன்றி, வணக்கம்.